அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மௌனம். இன்றைய அருளமுதல். மௌனவான் 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 பலவான் இல்லையா? நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ரொம்ப பேசினா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்ன ஆள். அதுதான் ஞானத்தில். இப்படிலாம் சொல்லிட்டு பட்டிமன்றத்தில் பேசுங்கன்னா நாங்கள் என்ன பேசுகிறது இல்லையா? பேச வேண்டிய இடத்துல பேசணும், அதான் முக்கியம். பேசியே ஆகணும்னா அங்கே பேச மாட்டேன்னு சொன்னால் வேஸ்ட்டு. பேச வேண்டாத இடத்துல போய் பேசணும் இல்லையா? ஒரு வார்த்தையில் புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், அதை 1000 வார்த்தைகளை அடுக்கி அரசியல்வாதிகள் பண்ணுறது. ஏன்னா பேசுறதுக்கு ஒரு மேட்டர் கிடையாது இல்லையா? என்ன பண்ணுவாங்க, அவரை சொல்லி இவரை சொல்லி அவரை சொல்லி இருக்க சொல்லி மேடையில் ஒரு 25 பேர் இருப்பான். 25 பேரையும் சொல்லி அப்புறம் வராதவனுக்கும் சொல்லி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தாய்மார்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லி இதில் ஒரு அரை மணி நேரம் போயிடும். இது என்ன பிரயோஜனம் உண்டு? அதுக்கு பிறகு எதிராளியை திட்டுறதுலேயே கொஞ்சம் ஓடும். இவனை பற்றி சொல்ல மாட்டான் இல்லையா? இந்த சொல்லக்கூடிய சொல் நயம் வேணும். சொலல் வல்லன் சோர்விலன் நாதல் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு குறளும் உண்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிது இல்லையா? சொல்லிய வண்ணம் செயல்னு. பேசுகிறது எல்லாருக்கும் ஈஸி, எல்லாம் பேசிடலாம். ஆனால் பேசும்போது அதில் நிறைய கவனிக்க வேண்டியிருக்குது. இப்போ மௌனம்னு சொன்னால் நேரடியாக மௌனத்தை பார்க்காம முதலாவது பேசக்கூடிய இதை பார்க்கணும். ஏன்னா பேச்சில் உள்ள தவறுகள், பேச்சில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பேச்சினால் வரக்கூடிய குற்றம் குறைகள், இதெல்லாம் மௌனம் களையும். மௌனத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த குற்றங்கள்லேருந்து நீங்கள் மீளலாம். அப்போ பேசும்போது என்ன குற்றங்கள் உண்டாகும்ங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசும்போது குற்றம் வரும். அப்புறம் என்னப்பா, இது பேசாமல் இருந்திருக்கலாமோ, எதுக்கு பேசாமல் வாய் மூட்டு போயிருக்கலாமே இல்லையா? பேசி கெடுத்துக்கிட்டு உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணாங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, ஊரில் சொல்லுவாங்களே இல்லை? அந்த மாதிரி ஆக்கிடக்கூடாது. அப்போ முதலாவது நம்ம மௌனத்தை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறதை முதல் சிந்திக்கணும். அதுக்கு பிறகு தான் மௌனத்துக்கு வரணும். அப்போ பேசுகிறதை சொல்கின்ற பொழுது எப்போ பேசணும்? தேவைப்படுகின்ற பொழுது. அது என்ன தேவை? அதாவது அந்தந்த இடத்தை பொறுத்து இருக்கும். இதுதான் அதுதான் தேவை சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்களும் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது பையனை கிளம்பு டைம் ஆகிட்டுங்கிறதுக்கு பார்த்துட்டு விறுவிறுன்னு போனார்னு வைங்களேன், கிளம்பி அவ்வளோதான். இதை அவர் பார்த்தாலே புரிஞ்சுக்கணும் இல்லையா? டைம் என்னடாச்சு, எவ்வளோ நேராச்சு, என்னடா பண்ணுற, நான் தலை இப்படி வரேன், இதெல்லாம் டென்ஷன், பிபி ஏறிடும். அவனுக்கு அதுக்கு மேலே டென்ஷன் ஆயிரும். நான் வரல, நீங்கள் போங்கன்றோம் இல்லையா? சைலண்டாக நம்ம அவரை மீட் பண்ண போகிறோம், 6 மணிக்கு கிளம்புறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன ஏதுன்னு அவனுக்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நிறுத்திடலாம். அதெல்லாம் விளக்க வேண்டியதே இல்லை. வானா வரணும் இல்லையா? அந்த கட்டுப்பாடு இருக்கணும்.
அப்போ எத்தனை மணிக்கு போகிறோம்? 6 மணிக்கு போகிறோம். 6 மணிக்கு அப்படி பார்த்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்படி பார்த்துட்டோன்னா, நம்ம 6 மணிக்குன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்? தோட்டத்தில் போய் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு எடுத்துருந்தான்னா, இங்கேருந்து கத்தி கூப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி உன் பிள்ளைய வளர்த்துருக்க வளர்ப்பாரு, பிள்ளைய கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி, இவருக்கு எப்போவும் இதான், நான் சும்மா கொஞ்ச நேரம் இருக்க விட மாட்டாருன்னு அவன் சொல்லி, இப்போ இங்கே என்ன உண்டாகுதுன்னு சொன்னால் கர்மா உண்டாகுது. நான் அதான் சொல்கிறேன், பேசுகிற இடத்தில் எல்லாம் கர்மா இருக்கிறது. அதனால்தான் ஞானிகள் மௌனத்தை கையாளுவார்கள். நீங்கள் பேசுகிற இடத்துல எல்லாமே இல்லையா? அப்போ எப்படி பேசும்போது கர்மா? இப்போ நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் நமக்கு வேணும்னு சொன்னால் எதிராளி என்ன சொல்லுவாங்க, அவனை வச்சு நடத்தணும்னா, நீங்கள் தான் கொடைவள்ளல், நீங்கள் பெரிய ஆள், உங்களை விட்டு ஆள் கிடையாது, பேசியே கவுப்பான். நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. என்னம்மா நம்மளை புகழ்கிறான் அப்படின்னு நினச்சிட்டா அது பின்னாடி ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாது இல்லையா? அப்புறம் பேசி வாங்கிட்டு அப்புறம் அவனை பாடாப்படுத்துவான். இது அவன் உணர தெரியணும். அப்போ அந்த பேசுகிற பொழுதே அவனை நீ ரொம்ப அதுக்கு அவன் தகுதியாக இருக்கானாங்கிறதே பார்க்குறது இல்லை. அப்போ அது கர்மா தானே. அது இயல்பு இல்லாதவனை சொல்கின்ற பொழுது, உரியவனு அவன் அதுக்கு உரியவனாக இல்லாத போது அவனை புகழ்வது அது டேஞ்சர். நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, எல்லாரையும் புகழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். புகழ்கிறவனை மட்டும் புகழணும், புகழ தகுதியில் அவனை வந்து போய்கிட்டே இருக்கணும், குறை சொல்லக்கூடாது. இப்போ குறை சொல்லும் போது கர்மா ஆகும். நீங்கள் புகழ்கிற போது மட்டும் இல்லை, குறை சொல்லும் போதும் என்ன வரும்? குறை சொல்வதற்கும் குற்றம் சொல்வதற்கும் நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். எல்லாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஆளை குறை சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், முதல்ல ஒரு ஆளை குறை சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு அவனுடைய குறை தெரியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு ஞானிகள் யாராவது பார்க்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தனை பற்றி குறை சொல்லும் போது என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நினைப்பாங்க? அந்த குறை சொன்னவனை நினைக்க மாட்டாங்க, உங்களை தான் நினைப்பாங்க. இப்படிலாம் பேசுகிறான், இவ்வளோ குறை சொல்கிறான். அப்போ உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இல்லை, உங்களுக்கு பொறுமை இல்லை, மற்றவரை மதிக்கக்கூடிய தன்மை இல்லை, கர்மாவை பற்றிய அறிவில்லை. நன்றாக சிந்திக்கணும். ஒரு ஆள் தப்பு பண்ணுறான், குறை சொல்கிறான், ரொம்ப மோசமாக இருக்கிறான், வேண்டாதெல்லாம் செய்யலாம், அது அவன் கர்மா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா மேட்ரு அங்கேயே சால்வ்டு. ஏன்னா அதெல்லாம் எது செய்யுது? அவன் கர்மா செய்யுது. அவன்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? சொன்னாலும் செய்துட்டு தான் இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்மா என்ன பண்ணணும்? நாம் ஒதுங்கி பிழைக்கணும். அவனை போய் குற்றம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. குற்றத்தை என்ன பண்ணலாம்? சொல்லக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க, அவன் கணக்கு தப்பாக போடுறான், அது அவன் கர்மா அப்படின்னு விட முடியுமா? நீ எழுதிருக்க கணக்கு தப்பு, இதை சரியாக போடு சொல்லலாம், அந்த குற்றத்தை சொல்லலாம். அது உங்களுக்கு கர்மமாகாது. இந்த இடத்தை தெரியணும். ஒரு ஆசிரியர் சொல்லலாம், நீங்கள் சம்மந்தம் இல்லாதவன் அடுத்தவரை சொல்லக்கூடாது. உங்களுக்கும் அவனுக்கும் என்ன உரிமை இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு அண்ணன் தம்பியை சொல்லலாம், தம்பி அண்ணனை குறை சொல்லக்கூடாது, ரொம்ப முக்கியம். தம்பி அண்ணனை குறை சொல்லக்கூடாது. நீனு அவன் அண்ணன். நம்ம அதெல்லாம் இப்போ பார்க்குறதே இல்லை. இப்போ நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பிறந்துட்டான், அதனால அண்ணன், நான் பிறந்தேன், நான் தான் அண்ணன். நம்மளை என்ன சொல்லுவாங்க, அவனே பெற்ற, என்ன பெறக்கூடாதுதான். இதுக்கு என்ன சொல்ல முடியும்? இல்லையா? பொதுவாக அந்த இலக்குகள் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பு, அதை ரொம்ப கவனமாக தெரியணும். நமக்கு அதை கவனமாக பார்க்கணும்.
இந்த மூத்தோர்களை மதிப்பது, பெரியவர்களை மதிப்பது, அது ரொம்ப வேணும். அவன் பெரியவன் புத்தி இல்லாதவனாக இருக்கட்டும், பணம் இல்லாதவனாக இருக்கட்டும், நம்ம எதிரியாகவே இருக்கட்டும், இல்லையா? இப்போ அந்த இடங்கள்லாம் தான் உங்களை வந்து பக்குவப்படுத்தக்கூடிய இடங்கள். நமக்கு வேண்டாதவன் அவன் பெரியவனாக இருக்கிறான், ஐயாவன் எல்லாம் வாழ்வான், இதில் என்ன கெட்டு போகுது? எங்கள் குடும்பத்துக்கு ஆகாது, ஆக வேண்டாம், உன்னை உறவாக வைக்க சொல்கிறோம். ஒரு மரியாதை கொடுப்பதில் என்ன கெட்டு போயிடுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அங்கே நம்முடைய பண்பு வளரும். பகை பாராட்டுவது கூடாது, பகையில் வந்து எண்ணெய் விடக்கூடாது. இப்போ சில வீடுகளில் சில ஊர்கள்லாம் இந்த பகையை ஊதி ஊதி பெருக்கிறதுலே இருப்பாங்க, இல்லையா? அந்த குடும்பங்கள்லாம் செதறி போயிடும். குடும்பம் செதறதோ அது மாதிரி தான், எல்லாம் விட்டுருங்க. உங்கள் அமைதி கெட்டு போயிருமா இல்லையா? பேரும் இல்லை, அதையே நீங்கள் இழக்கிறீங்க. நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய கவனம் முழுக்க மனதினுடைய அமைதி. மனம் வந்து அலைபாயக்கூடாது, அதனுடைய ரெக்கார்டிங்கை அதை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புது பதிவுகள் வராமல் இருக்கணும், அவ்வளவுதான். அது நீங்கள் எப்படி செய்தாலும் சரிதான், எப்படி செய்தாலும் சரிதானே. இதெல்லாம் சரி பண்ணலைன்னா செய்ய முடியாது, இல்லையா? முதல்ல வந்து எப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு ஃபென்ஸ் போடணும். அடுத்தவர்கள் நம்மளுடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது, அதுதான் மெயின் திங். அடுத்தவர்கள் எங்கே வரக்கூடாது? நம்ம சுதந்திரத்திற்குள் வரக்கூடாது. நம்ம இயக்கத்தை அவர்கள் தடை பண்ணக்கூடாது. நம்முடைய போக்குக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நல்லதோ கெட்டதோ அது நம்மளை சார்ந்தது. அடுத்தவர்கள் குறுக்கீடு பண்ணக்கூடாது. அதுக்கு முதலாவது நம்ம ஒரு வளையம் கட்டணும், அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் இன்னைக்கு வாழக்கூடிய இந்த உலகம் தவறு பண்ணி கொண்டு இருக்கிறது, அதை சீர் செய்யவில்லை. அதனால் என்ன வந்துடும்னா, அடுத்தவங்களால் உங்களுக்கு என்ன வந்துட்டுருக்கோம்? பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சரி செய்யாததுனால எல்லா விஷயத்துலையுமே. எப்படி அடுத்தவங்களால பிரச்சனை வரும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆள். அடுத்தவங்களால நமக்கு எப்படி பிரச்சனை வரும்? அது ஒரு பாயிண்ட் தான், இல்லையா? இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? நம்முடைய நிலையை அவர்கள் வந்து கிளறி விட்டுருவாங்க, தூசி பறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அமைதியாக உங்கள் வழியில் போயிட்டுருப்பீங்க, பாரு போட்டு நகை பற்றியா ஆனா வீட்டில் வந்தோன்னு சொல்லுவோம், எனக்கு ஒரு நகை கூட கிடையாது, இல்லையா? அவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க ஏன்னு சொல்லுகிற பொழுது, அப்போ நம்ம என்ன பண்ணால், இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்க சொல்லும்போது காதில் என்ன வச்சுக்கணும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷட்டர் வச்சுக்கணும், ரிமோட்டில் இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க சொல்லும்போது என்ன பண்ணோம்? டப்புன்னு அதை இறக்கிக்கணும். ஏதான் சொல்லிட்டு போகிறாங்க, இல்லை இந்த பக்கம் கேட்டு இந்த பக்கம் விட்டுருவோம், அதையே பதிய வைக்கிறோம். அப்போ அந்த பழக்கம் வேணும். நல்ல விஷயங்களை மட்டும் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது தராத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத விஷயங்களை இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறணுங்கக்கூடிய குணத்தை வளர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் மௌனமாக இருக்க முடியும். இல்லைன்னா புலம்பி தவிப்பீங்க, புலம்பிடுவீங்க. இப்போ சொந்தக்காரர் கல்யாணங்களில் வீட்டுகளெல்லாம் நிறைய போனீங்கன்னா வேணும்னே இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு வருவாங்க, இருக்கிற பந்தாலாம் பண்ணுங்க. அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? செம்ம கடுப்பாக இருக்கும், இல்லையா? எப்படி இருந்தாங்க அவங்க, எப்படி இருந்தாங்க பாரு, நான் படிக்கும்போது அது இத்தனோண்டு இருந்து, அது என்ன பார்க்குற, அது இப்படி பண்ணுது. வீட்டில் வந்து புலம்புன்னு நிம்மதி போச்சு. அவ கர்மாக்கு அவ இருக்கிற, நம்ம கர்மாக்கு. அப்போ அந்த மனதுக்கு நீங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். மனதை சீர் செய்வது ஒரு கலை, மனதை சீர் செய்வது ஒரு கலை, இஸ் அன் ஆர்ட். நம்ம மைண்டை வந்து we must என்ன பண்ணோம்? கண்ட்ரோல் இட். நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே அது இருக்கணும்.
அப்போ அதுக்கு நம்ம என்ன தெரியும்னா குட் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஒரு மாரல் இதெல்லாம்ங்கக்கூடிய ஒரு கணிப்பு நம்மகிட்ட இந்தந்த விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், இந்தந்த விஷயங்களை உதாசீனப்படுத்தி விட வேண்டும், இந்த விஷயங்களை நாம் அக்கறை செலுத்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலவங்க அப்படி இல்லை, வழியில் போகிறத பிடிச்சி வச்சு என்ன உனக்கு பார்க்கவே முடியல, என்ன பண்ணுற, எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அவங்க அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் வாழ்க்கைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம், டைம் பாஸும்பாங்க, டைம் பாஸ். அந்த மாதிரி உள்ள கேட்டகரியெல்லாம் என்ன பண்ணிடணும், கலத்தி விட்டுறணும். நம்ம குரூப்பில் இருந்தால் எடுத்துடணும், நம்ம குரூப்பில் வச்சு வைக்கக்கூடாது. உங்கள் ஃபோன் லிஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா எடுத்துடணும். அன்னோன் நம்பர்னு போட்டுடணும். அன்னோன் நம்பருக்கு எடுக்கவே கூடாது ஃபோனை. முதலாவது அதை செட்ரைட் பண்ணுங்க, யார் யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வச்சுக்கணும். அப்போ பேசக்கூடியவங்களுக்கு மட்டும் நேமை வச்சு அதை மட்டும் வச்சுக்கணும். நம்ம வந்ததும் எனக்கு ஃப்ரெண்டப்பா ஒரு 450 ஃப்ரெண்டு. என்கிட்ட ஒரு ஆள் காட்டுறான், நம்ம ஆள் தான், அவன் போயிட்டான் ஞான வழியில். இப்படி உட்காந்துருக்கேன், இறைவான்னு நான் என்ன ஆனேன் காட்டுறான். இவங்கெல்லாம் என் ஃபாலோவர்ஸ். யார்? இளையராஜா, ஏஆர் ரஹ்மான். ஃபேஸ்புக்கில் அவங்கெல்லாம் அவர் ஃபாலோவர்ஸ் தான். இவன் அதில் சேர்ந்துருக்கிறான், இவன் போட்டிருப்பான் இல்லையா. அது ஒரு 400 பேர் வந்த உடனே ஒரு 250 பேர் என்ன இருந்து கொண்டிருக்கு. அது எவன் மூஞ்சே தெரியாது இல்லையா. தெரிஞ்ச பையன் அவன் மெசேஜ் அனுப்புகிறான், லாஸ்ட்லியானு போட்டு. நீ என்னடா லாஸ்ட்லியான்னா வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மால் என்ன பண்ணுவான், லாஸ்ட்லியானோன்னு விழுந்து விழுந்து பார்ப்பான். அவன் யாராவது ஸ்ரீராமா இருப்பான். இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் நிறைய இருக்குது. அழகாக நல்ல நடிகைக்கு ஃபோட்டோ தூக்கி வச்சுக்குவாங்க, வச்சுட்டு மெசேஜில் விளையாடுவாங்க. இவனும் விழுந்து 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 படிப்பான், இவனும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா. ஏறவானுக்கு ஃபாலோவரான், இவருக்கு ஃபாலோவர் ஆகிறான். அப்போ எந்த அளவுக்கு நாம் கர்மாவில் இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் சீர் செய்யலைன்னு சொல்லியாச்சுன்னா நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நிலைப்படுத்த முடியாது. அதுக்கு தான் இப்போ இந்த மௌனங்கிறது என்னன்னா, ஒரு நிலைப்படுத்தும் இடம் மௌனம். மௌனம் ஒரு நிலைப்படுத்தும் இடம். பேசுறது கூட மௌனம்னு சொல்லலாம், பேசுவதும் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அந்த பேச்சில் உருகணும். இவ பாடுறது தவம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் இப்படி அப்படியே உருகி பாடிக்கிட்டே இருந்தா அது தவம். மௌனத்தை விட அது சிறந்தது. ஏன்னா மௌனத்தில் கூட கண்ணா பின்னான்னு மைண்ட் அங்கங்கே போயிட்டு இருக்கோம். இவன் மைண்ட் எங்கே கொண்டு வந்தாச்சு, ஒரு நல்ல விஷயத்தில் கொண்டு வந்து அப்படியே உருக வச்சிருக்குது. கண்டை பொத்திட்டு அப்படியே கந்த சஷ்டி கவசம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரே நிலையில் இந்த சமஸ்கிருதம் வெற்றி பெற்றதுக்கு, வெற்றி பெற அளவுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒலி தன்மை தான். தக்க 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 அப்படிங்கிறது அந்த நாதம் அப்படி ஏறி ஏறி இறங்கும். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுது சொல்லி பாருங்க, வேற எங்கேயுமே சிந்தனை போகாது, அப்படியே நிற்கும் இல்லையா. அப்போ அந்த மௌனம் என்பது பேசுவதிலும் இருக்கிறது, பாடுவதிலும் இருக்கிறது. எப்போன்னா ஒரு நிலைப்பட்டு. இந்த சோக பாடல்கள் சக்ஸஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, காதல் பாடல்லையாவது மனம் அங்கங்கே யோசிச்சுட்டு பாடுவான். சோக பாடல் அப்படியே உருகுனா தான் பாடுவான். நீங்கள் ஏதாவது ஒரு மூட் அப்செட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவள் பறந்து போனாலும் ஒரே நிலையில் இருக்கும்.
இல்லையா? அந்த பேத்தட்டிக் சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெலடி சாங்ஸு மைண்டு எப்போ ஆகும் அப்படியே அது ஒரு மௌனம். ஆனால் இப்போ நம்ம இந்த இடத்துல மௌனத்தில் எடுக்கும்போது கர்மா இல்லாமல் இருக்க வேண்டும், அதில் தான் கவனம். இப்போ அவள் பறந்து போனாலோ அவள் பறக்காமல் போனாலோ சோக பாட்டில் சோதனை மேல் சோதனை என்ன பாடினாலோ இதெல்லாம் தப்பு கிடையாது. இதனால் உனக்கு என்ன நன்மை? நீங்கள் மௌனம் பாடினா மௌனம்னு சொல்லிட்ட உடனே கண்ட பாட்டெல்லாம் எடுத்து பாடிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சோக பாட்டுக்குள்ளே மூழ்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் மூடு சோகமாக போயிடும். நான் ஒன்று எழுதி தரேன். சோக பாட்டையே பாடிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சோகமாகவே முடிந்து போகும், ஆட்டோமேட்டிக்காக முடியும். நீங்கள் நல்லா பாடுங்க, நல்ல சோக பாட்டையே பாடிட்டு இருக்கவனுக்கு லவ் ஃபெயிலியராக தான் இருக்கும், சக்ஸஸ் ஆகாது. இந்த சும்மா தாம் தீம் தூம்னு ஆடிக்கிட்டு இருப்பான் பாருங்க, இவன் ஃப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பான், ஃப்ளை பாய். அவள்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், இவள்கிட்ட காப்பி குடிப்பான், அங்கே போய் பேசிகிட்டு இருப்பான், இங்கே சிரிச்சிட்டு இருப்பான். ஆளை கண்டுபிடிக்க முடியாது. எங்கே நிற்க திருவான்மியூர், அவள் கட் பண்ணியாச்சுன்னா மகாபலிபுரம், இங்கே கட் பண்ணிட்டோன்னா காஞ்சிபுரம். இவர் நூலும் இல்லை வாலும் இல்லை. அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நூல் இருக்காது, வால் இல்லாமல் போயிடும். இதை நான் சொல்லலை, அந்த டிஎம்எஸ்ஸே சொன்னார். தெரியாதனமாக அவன் படத்தில் போய் இந்த பாட்டை பாடி தொலைச்சேன், என் வாழ்க்கையே தொலைஞ்சின்னாரு. அதுக்கு பிறகு சைனே ஆகலை. வார்த்தைகளில் அறம் இருக்கும். அந்த வார்த்தை வந்து சோக பாடல்களில் பயங்கர அற வார்த்தைகள் தான் இறங்கும். அப்போ தான் மனதை உருக்கும். இப்போ நம்ம மனம் சும்மா சாதாரண இருக்கிறீங்க, ஒரு விஷயத்தை பார்த்து அழுகிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ மனதை டச் பண்ணால் தானே உருக்க வரும், அழுக வரும். இப்போ ஒருத்தன் செத்து போவான்னு சொல்கிறான், அவன் எவனாகவே இருக்கட்டுமே, ஒருத்தன் இறந்து போவாங்கும் போது ஒரு நிமிடம் நம்மளை வாட்டுமா வாட்டாதா? ஐயோ செத்து போகிறான்னா, நம்ம ரொம்ப கொடூரக்காரனாக இருந்தால் தான் சாகணும், நாய் சாகணும். எப்போ சொல்லுவான், இவன் நார்மலாக இருந்தால் எதிரி கூட ஐயோ கார்லேயே அடிபட்டுட்டான், சரி போட்டு முதல் ஒரு தாக்கம் வரும். அதுக்கு பிறகு சரி அவன் நமக்கு வேண்டாதவன் இல்லையா? அந்த தாக்கம் என்பது அந்த சோகத்தில் என்ன வரும்னு சொல்லியாச்சுன்னா மனதை அது உழுக்கும். அப்போ மைண்டு என்ன ஆகுதுன்னா அந்த சோகத்தை தாங்க 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 அந்த சோகமாகவே வந்துவிடும். அது பிறகு வாழ்க்கையில் ஒரு விரக்தி ஆகிடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல லவ், சும்மா சொல்கிறேன், நல்ல லவ் பண்ணி அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி அவனை பிடிச்சி வேற கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதை விட சூப்பர் பொண்டாட்டி வந்தாலும் இவர் என்ன பண்ண, நீ போ நான் வரேன், நீ போ நான் வரேன், எல்லாம் செய்வான். அந்த என்ன வராது, அந்யோன்யம் அது வராது. ஆமாம், அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அது சும்மா அந்த தாக்கம் இருக்கும். எங்கன்னா அதை நினச்சி அவன் என்ன இருக்கக்கூடாது, உருகி இருக்கக்கூடாது. உருகுனா அந்த மனதில் அந்த பதிவுகள் இருக்கும். அதுக்கு பிறகு அப்படி இப்படின்னு போவாங்க. லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் உருகாமல் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, அவன் அதெல்லாம் விட்டுருவான். அது வா நம்ம போகலாம்ங்கிற மாதிரி போகும். இது எதுக்கு சொல்லுன்னா மைண்டுக்கு சொல்கிறேன். மனம் எதை உள்வாங்கி கொண்டதோ அதை வந்து வைத்து கொண்டிருக்கோம். அதை வந்து முழுக்க தீர்த்தெடுக்கணும். எப்படின்னா சில செடிகளை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், மரம் இருந்ததுன்னா மரத்தை வெட்டினாலும் வேறு போயிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் முளைக்கும் சில மரங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா டோட்டலாக அந்த இடத்த ரவுண்ட் பண்ணி அந்த கிளை வேர் ஆணி வேர் எல்லாம் அதான் சொல்லுவாங்க, வேரோடு இப்படி தூர போடு, இல்லைன்னா மீண்டும் மீண்டும் வரும்பாங்க. அதே மாதிரி நிகழ்வுகள், அந்த கெட்ட நிகழ்வுகள், சோக நிகழ்வுகள், இது மனதுக்குள்ளே ஊடாடி இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. எந்த நேரத்தில் அது வருதுன்னு சொல்லவே முடியாது. சில நேரம் அது உங்களை கவுத்துறவும் செய்யலாம், கவுத்துறவும் செய்யலாம். ஒரு கதையில் அப்படிதான், ரெண்டு பேரும் நல்ல
ஜாலியாக இருக்கிறாங்க. நல்ல கல்யாணம் ஆச்சுது, எல்லாம் போகிறாங்க, ஹனிமூன்லாம் போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப ஜாலியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் அவன் ட்ரெஸ் பண்ணும்போது கோட்டை போட்டு டையை கட்டிகிட்டு இருக்கிறான். கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி அவனுடைய ஒய்ஃப் நிற்குது. நீங்கள் ஒன்றும் அவ்வளவு சூப்பராக இல்லைங்க இது. டப்புன்னு அவனுக்கு ஒரு பதிவாகி போச்சு, நான் சூப்பராக இல்லையா, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இல்லைங்கன்னா. அவன் அதிலிருந்து இவர்கிட்ட சொல்லவே இல்லை, அதை காட்டிக்கவே இல்லை. அந்த மைண்டில் அது பதிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணா, அவள் லைஃப்பை நோண்ட ஆரம்பித்தான். நோண்டுறான். யார் ஃப்ரெண்டு இவர்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி அவருடைய ஃபோனு, அவள் பழகிறது, போனது வந்தது அப்படியே தேடி பார்த்தா இது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்குது. இவ சொல்லவே இல்லை. அந்த அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையன் எப்போவாவது இந்த சட்டையை சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனும் போடுவாங்க, டை போட்டாலும் உண்டு போடலைனாலும் உண்டு, இந்த பட்டன் போடுவான். அந்த மாதிரி கேரக்டரு. அதை இவன் போட்ட உடனே ஏன்னா அவளுக்கு அந்த நினைப்பு வந்துடுச்சு. அது வருஷம் ஆகுது. அது எப்போ காலேஜில் நடக்கும்போது நடந்த ஒரு லவ். அதுக்கு பிறகு இவன் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டா, ஒரு ஜாப்புக்கு போனால், பேங்கில் வேலை பார்த்தா, பேங்க் ஆஃபீஸராக இருந்தால், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவங்களோட ஒரு 3 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. எங்கே இருக்குது மைண்டில் அந்த டக்குன்னு அந்த கம்பேரிஷன் அவள் அறியா. அவனை போல் நீங்கள் இல்லைன்னு கூட சொல்லலை, நல்லா இல்லைங்கன்னா. ஏன்னா எதிராளி எவ்வளோ புத்திசாலி இருப்பான்னு நமக்கு சொல்ல முடியாது. அவன் பயங்கரமான எப்படிப்பட்டவன்னா அதி புத்திசாலி. அவன் டப்புன்னு அப்படி கேட்ச் பண்ண பெரிய பிஸ்னஸ் மேன். எப்படி நான் நல்லா இல்லைன்னு சொன்னான், எதை வச்சு சொன்னான், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. நல்லா பேசியிருந்தான், அதை நல்லா வாழ்ந்துகிட்டே தான் இருந்தான். ஆனால் இந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான், சர்ச்சிங் நடந்துக்கிட்டே இருந்து ஃபைனலி பிடிச்சிட்டான். அது உன் மைண்டில் இன்னும் இருக்குது, இன்னும் உன் மைண்டில் இருக்குது. ஸோ நம்ம 2 பேரும் வாழ்கிறது தப்புன்ட்டான், முடிஞ்சு போச்சு. அவள் இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, அதெல்லாம் சும்மா அங்கே பார்த்தேங்க பேசினேங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கு பிறகு நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டேன், வேலை பார்த்தேன், இது பண்ணேன், உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணிட்டோம். இல்லைங்க, நான் அதை இல்லைன்னு சொல்ல, நான் உன்னை தப்பானவன்னு சொல்லலை. எனக்கு இன்னும் உன் மைண்டோட ஒத்துக்க விருப்பம் இல்லை, அவ்வளோதான். சின்ன கீறல், நீங்கள் லைஃப்பை பெருசாலாம் நினைக்க வேண்டாம். ஒரு கீறல் இல்லைன்னா அதோட முடிஞ்சு போயிடும். நிறைய இடங்கள் இது யாருக்கு வரும்னு சொன்னால், ரொம்ப ஹை தாட்ஸாக இருக்கிறவங்களுக்கு. இந்த கீழ்நிலையில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இது 1000 தப்பு போனால் அது 1000 பேசும், அவங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க, எல்லாம் நடக்கும். இந்த ஓரளவுக்கு இன்டலெக்சுவலாக வாழ போகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இது பெரிய சிக்கலாக இருக்கும். சின்ன விஷயத்தை தாங்க முடியாது, அது அப்படியே உறுத்திட்டு இருக்கோம். அவன் அதுக்குன்னே 6 மாதம் ரவுண்ட் பண்ணுறான். இந்த பொண்ணு எங்கே படிச்சது, எங்கே இருந்தது, யார் கோச்சு, யார் ஃப்ரெண்டு, எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இந்த பட்டன் போடக்கூடிய பையனை பிடிச்சிட்டான். வாழ்க்கை எப்படி போயிட்டு பாருங்க. ரீசன் சொல்லவே இல்லை, இதையும் அவள்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்கள வச்சுக்கிட்டான். ஏன்னா இனி அவள் என்ன பார்க்கும்போது அவனை நினச்சிட்டு தான் பார்க்குறா. அவன் நினைப்பு அவளுக்குள்ளே இருக்கு, எனக்கு வேண்டாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி இருக்கும், நிறைய பொசசிவாக இருப்பாங்க. சில பெண்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு ஓவராக இருக்கும். பிடிக்கலைன்னு சொன்னால், எனக்கு இந்த மௌனராகத்தில், மௌனராகம்னு ஒரு படம் பார்த்தீங்களா, அதில் ஒரு வார்த்தை சொல்லுவா, நீங்கள் தொட்ட என்ன கம்பளி பூச்சிங்கப்பா. உண்மை, அது 100% இல்லையா? அதே போல் எங்கேயோ கேட்ட குரல் இல்லை. ஏன்னா ஐயா சினிமாக்கெல்லாம் ஓடுறாருங்கிறீங்களா? புரிகிறதுக்காக சொல்கிறேன். ரஜினி அம்பிகாவுடைய கட்டிப்பிடிப்பார் ஒய்ஃபு தான். ஆனால் அவன் மைண்ட் எங்கே கிடக்குது, பணக்கார வீட்டில் ஸ்ப்ரேயில் இருக்குது. இவன் தொட்டவுடனே வேர்வை நாறுதுன்னு கிட்ட வராதேன்றுவா. பார்த்தீங்களா படம்? உண்மை தானே, அதானே செய்யணும். அவனுடைய வேர்வை நாற்றம் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கலன்னா அவன் மைண்ட் அங்கே இருக்கு. இப்போ அந்த உணர்வுலாம் இல்லைன்னா இது பெருசாக தெரியாது. எப்போ வேர்வை நாறுது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது சொல்கிறேன்னா அங்கே மைண்டில் ஆழத்தில் ஏதோ வைரஸ் இருக்கு இல்லையா?
போகாது. அது அது அப்படியே இருக்கும், அந்த கம்பேரிசன்ஸ் உள்ள ஓடும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பிடுங்கும்போது முழுக்க அப்படி தூக்கிட்டு போகும். இல்லைன்னு சொன்னால் அதனுடைய சீற்றங்கள். அது நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், இதில் மட்டும் இல்லை, வியாபாரத்துலேயோ நட்புலேயோ உறவுலேயோ எல்லா வகையிலையுமே அந்த மனதில் வந்து பதிகிறது இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் சொன்னேன், இந்த சோகங்களை நீங்கள் பதிய வச்சுட்டிங்கன்னா அந்த சோகமே உங்களுக்கு கொப்பளிக்கும். ஒரு சந்தோஷமான விஷயங்களை வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்க முடியாது. அப்படியா அப்படிங்கிற மாதிரி போகும். ஏன்னா ஒரு அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதிலிருந்து வெளியில் ஒன்று ஃப்ளை பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கும், வசதி இருக்கும், அது இருக்கும், ஆனாலும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு அழுத்தம். சிரிக்கிறதுக்கு காசு கேட்பாங்க. சிரிக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேஸுகள் இருப்பாங்க. பாவம், அதெல்லாம் கொடுமையான வாழ்க்கை. மனம் வெட்டி சிரிக்க முடியலன்னு வேறு என்ன இருக்குது? நான் சிரிக்கிறதுன்னா எதை நீ உங்கள் சிரிப்பை நான் சொல்லலை, நான் அந்த குழந்தைகள் சிரிப்பு மாதிரி கிளுகிழப்பை காட்டினாலே சிரிக்குது இல்லையா? இப்போ நம்ம என்ன சிரிக்கிறோம்? அடுத்தவன் விழுந்தா, அடுத்தவன் அவுட் ஆனா, நமக்கு வேண்டாதவங்களுக்கு டப்பா கிழிஞ்சு போனால், அந்த மாதிரி தான் நாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் அதை சொல்லலை. மனம் லேசாகும், பாரம் இல்லாமல் ஒரு புன்னகை அப்படி வரணும். அது அப்படி லைட்டாக ஒரு பூக்கும், அப்படி உள்ளே இருந்து ஒரு மலர்ச்சி வரணும். அப்போ வந்தால் மனம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ஃப்ராக்ரன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கும்? நல்ல பூத்துக்குலுங்கின மாதிரி இருக்கும். அது முகத்தில் வேணும். அது யாருக்கு வரும் கேட்டால் திருவள்ளுவர் சொல்வார், வாய்மை குடி உள்ளவர்களுக்குத்தான் அது வரும், மற்றவங்களுக்கு வராது. யார் வாய்மை குடி? ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப ஒழுக்கமாக, ரொம்ப புனிதமாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது வரும், மற்றவங்களுக்கு வராது. மற்றவங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்படிங்கும்போது இந்த பக்கம் இழுத்துரும். இந்த கோணலாக இருக்கும் அந்த சிரிப்பு. எப்படி இருக்கான்? அப்படி சிரிக்கும் போது பார்த்தா அந்த டிகிரியை வச்சே கேல்குலேட் பண்ணிடலாம். 30 டிகிரியில் இருக்குது, 45 டிகிரியில் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் இழிச்சவாய் மாதிரி இருக்குது. அவங்க நம்மளை இழிச்சவாயின்னு நினச்சி சிரிப்பாங்க, ஆனால் அதுவும் இழிச்சவாயாக தான் இருக்கும் இல்லையா? அந்த சிரிக்கிற பொழுதே நகைம்பாங்க. அதுக்கு பேர் நகை. நான் ஏற்கனவே ஒரு நாள் சொல்லியிருப்பேன், பெண்களுக்கு வேண்டியது நகைன்னு முட்டா பசங்க என்ன பண்ணிட்டான், இதை வாங்கி வாங்கி கொடுத்து அது வாங்கி விட்டான்னு நகையை. அந்த நகை பொம்பளைகளுக்கு போடக்கூடாது. அந்த காலத்தில் என்ன சொல்லி கொடுத்தா, ரொம்ப பணம் மிச்சமாகும் இல்லையா? நகை அது ஆண்களை விட பெண்களுக்கு உடனே நகை தேவைன்னா அந்த காலத்தில் சொல்லி கொடுக்கும்போது, நகை யாருக்கு வேணும்னா ஆணை விட பெண்களுக்கு தான் வேண்டும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்கள். ஒரு குடும்பத்தை, குழந்தைய, வாழ்க்கை பிரச்சனையை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு என்ன இருக்குன்னா முகத்தில் ஒரு அதிருப்தி இருக்கக்கூடாது. 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. வீட்டில் புலம்புறது, கத்துறது, குரு 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 குருங்கிறது கூடவே கூடாது. அது உங்களுக்கு டேஞ்சர், மற்றவங்களுக்கு இல்லை. கத்தவே கூடாது, புலம்பக்கூடாது. ஏன் அதை அடக்க முடியல? அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இருக்கிறோம். நான் பல முறை சொல்லுவேன் இல்லையா, யாராவது கத்துனா சொல்லுங்களேன், அப்புறம் சூப்பராக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கற்றுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நீ என்ன லூஸாம்பா? ஓ என் பேர் லூஸா? ஏன்னா தலையில் எடுத்துகிட்டு போயிடும். கண்டினியூ ஆகாது. ஈவெண்ட்டவே பொதுவாக வந்து பாருங்கள், இந்த சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்காலஜி. எதிர்க்கிறவங்கள தான் அடிக்க தோணுமே தவிர, காலில் விழுறவனையோ பலம் வீரனாக தெரிஞ்சால் அவங்கள அடிக்க மாட்டாங்க. யுத்தத்தில் அப்படி ஒரு பாலிசி இருக்குது. அது யுத்தத்தில் வந்து ஒருத்தனை தாக்கணும்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணும்? இவனுக்கு ஈக்குவலாக இருக்கணும்.
அந்த ஈக்குவலிட்டி இல்லைன்னா அவங்க கூடலாம் நான் சண்டை போட மாட்டேன்ட்டுருவாங்க. ஆமாம், இவன் யார் சின்ன பிள்ளை. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாரு, திட்டுறாரு, கோபிக்கிறாரு, அந்த சூழலுக்கு தக்கவாறு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அதை ஹியூமரஸாக மாற்றிடணும். அதை சட்டை பண்ணாமல் என்ன பண்ணிடணும், உதாசீனப்படுத்திடணும். படுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு அப்பா பையனை திட்டுறாரு, கத்துறாரு, நாய்க்கு பிறந்த நாய. யார் சொல்றா? அப்பா கத்துறாரு பையனை. அம்மா அங்கன்னு சொல்லலாம், சரியா சொன்னீங்க. என்ன சொன்னா? சரியா சொன்னீங்க. இவனுக்கு எல்லாம் இறங்கிடுச்சு. அதாவது என்ன சொல்றோன்னு தெரியாம சில நேரங்கள் என்ன வரும், தூக்கி போடுவாங்க இல்லையா? இந்த சிலவங்க அந்த சிரிக்க வைக்கிறதுக்காகவே தப்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பட்டிமன்றம் நடக்குது. அந்த பட்டிமன்றத்தில் பேசும்போது அந்த பேச்சாளர் என்ன பண்ணுறாரு, ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறாரு, ஒரு தெருநாயின்னு சொன்னார். சொல்லிட்டு உடனே ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறாரு, ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உடனே எல்லாரும் சிரிச்சுட்டு கை தட்டுறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, புரியுதா? இவர் என்ன சொன்னார், ஒரு தெருநாயின்னு சொல்லிக்கிட்டு ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு சிரிச்சாங்க? இவரை தெருநாயின்னு இவர் சொல்கிறாருன்னு. இந்த நாய்க்கு விவரம் வேண்டாமா? சிரிக்க வைக்கிறதுக்கு இதையே சொல்லணும். சரி, இதுதான் போச்சு. கை தட்டுறவனுக்கு மூளை வேண்டாமா? ஒரு மேடை பேச்சாளர், ஒரு பெரியவர், அவர் நாய், அப்போ அவரை நாயின்னு இவங்க அக்செப்ட் பண்ணாதானே கை தட்டுவாங்க. ரெண்டு பக்கமும் தப்பாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு உலகம் எப்படி போகுதுன்னா, உண்மையை உணராமல் என்ன பேசுகிறோம், எந்த மூடில் பேசுகிறோம்ங்கிறது தெரியாமல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு மௌனம் சூப்பர். இது கர்மாவை கற்றுத்தரும். எனக்கு இதை பார்த்த உடனே சக்கன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன், அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே டிவி அந்த பட்டிமன்றம் பார்க்க பிடிக்கல. ஏன்னா இவர் அவங்கள சிரிக்க தெரியும். இவரை நாய் நிறைய பேர் சொன்னால் சொல்லணும், என் தொப்பை பாருங்களேன், ஏன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க. அடுத்தவர்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இல்லையா என்ன சொல்லுவாங்க, நிறைய இந்த பட்டிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, தரந்தாழ்த்தி கொண்டு இல்லையா, ரொம்ப ரொம்ப மட்டம் தாத்திட்டு, இப்போ அவன் தான் விவரம் கெட்டுத்தனமாக பேசுகிறான்னா உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு விவரம் வேண்டாமா? அதுக்கு நீங்கள் கை தட்டுறதுனால தான் நம்ம அப்படி பேசுகிறான். அப்போ என்ன ஆகுறான்னா, கேட்குற உங்களை என்ன ஆக்கிட்டான்னா ரொம்ப தரந்தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நான் அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும். இருக்கிறவங்களை எப்படி கொண்டு போகணும், ஒரு அறிவுபூர்வமாக கொண்டு போகணும். இல்லை அவங்களாவது இப்படி பேசக்கூடியதை அவாய்ட் பண்ணதுக்கு என்ன பண்ண, கை தட்டக்கூட கம்பெனி வந்துட போதும். 2 முறை நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா, நான் உங்களை சொல்லலை, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தப்பாக பேசும்போது சிரிக்கவே இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கை தட்டுங்க சொல்லியே பேசுகிறானுங்க. இவன் பேசுகிறது கை தட்டலைன்னா கை தட்டுங்கன்றான். எப்படி இருக்குது இல்லையா? அப்போ அந்த பேச்சு கலை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மௌனத்தால் முடியாத பொழுது பேச வேண்டும். அதான் பேச்சுக்கலை. அப்போ மௌனத்தால் முடியாத பொழுது நம்ம பேசுகிற பொழுது அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும்னு தான் சொன்னேன். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், கர்மா வராமல் இருக்கணும், எந்த இடத்துல நாம் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அந்த பேச்சில் என்ன இருக்குன்னா, ஒரு இனிமை இருக்கணும். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் வளைகட்டி வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி
அறக்கதிர் ஈனவோர் பைங்கூல் சிறுகாலை செய் என்று ஒரு பாடல் உண்டு. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொல் வளை கட்டி. அதுதான் இந்த வளை கட்டுறது எது, கார்னர் கட்டுறது எதுக்குன்னா வன் சொல்ல கெட்ட, அதாவது அடுத்தவர்களை என்ன பண்ணக்கூடாது. வன் சொல்னா என்னது, கடினமான சொற்கள், கடின பதம் இல்லையா. கடாமுடான்னு அடுத்தவங்களை திட்டுறது, அடுத்தவங்களுக்கு மனம் நோகிற மாதிரி போடுறது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பிரயோகிக்காமல் செய்யணுங்கிறாங்க. பேசும்போது அதை ரொம்ப கவனிச்சுக்கணும். இன்னைக்கு பேச்சு கலையில் அது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. சிரிக்க வைக்கிறதுக்காக அவ்வளவு சீப்பாக போகிறாங்க. அந்த நிலைக்கு போகக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா பேசுகிற பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே இருக்கும். மௌனத்தில் தான் ஆற்றல் பெருக்கும். பேசும்போது பயங்கர ஆற்றல் குறையும், ஓடுறது மாதிரி. ஒருத்தர் ஓடும்போது எவ்வளவு ஸ்டெமினா நம்மளை விட்டு போகுதோ அதே மாதிரி பேசும்போதும் போகும். அதனால தான் ரொம்ப கத்தி பேசக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பேசும்போது ரொம்ப சாத்வீகமாக, சில இடங்களில் சில விஷயங்களை உணர்வுபூர்வமாக சொல்லும்போது அது நம்மளை சிரிக்க வைக்கும். ஏன்னா நம்ம உணர்ந்து சொன்னாதான். நம்ம உணராமல் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா. அப்போ அதை உணர்ந்து சொல்லலாம். பட் அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு லிமிட் இருக்குது. எப்பொழுதுமே அந்த வரையறை தாண்டக்கூடாது. என்ன வரையறைனா அடுத்தவர்களை புண்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். பேச்சுக்கலையில் கையாள வேண்டியது என்ன கையாளணும், அடுத்தவர்களை புண்படுத்துகிற மாதிரி தப்பாக இருந்தால் கூட நம்ம ஞானத்தில் வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா அது அவங்க கர்மம். அவங்க விவரம் இல்லாமல் பேசுகிறார்கள் இல்லையா. அவர்களுக்கு என்ன தெரியாது, விவரம் இல்லை, இருந்தால் இதை செய்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தை நாம் வளர்க்கணும். அப்போ அப்படி வருகிற பொழுது என்ன அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பேச்சு குறைஞ்சிரும். உங்களுக்கு முடிஞ்சு போச்சா இல்லையா, என்ன பண்ண, இங்கே தானே மேலே தானே வச்சுருந்தேன், இதை என்ன பண்ண, இதை எங்கே வச்ச, அதை என்ன பண்ண, இதை பண்ணேன்னு கத்துனா சரி தெரியாமல் பண்ணியிருக்குது. நீங்கள் வீட்டிலே பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஞான வழியில் வீட்டை அமைதியாக வைப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்டை எப்படி வைக்கணும், ரொம்ப அமைதியாக வைக்கணும். அப்போ அங்கே சத்தம்லாம் போடக்கூடாது. அதுக்காக பேசாமல் இப்படியே அவர் இப்படி கை கட்டிட்டு போக, நீங்கள் முன்னு போக, இப்படி ஆளாளுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. பேசலாம், நீங்களும் வாய் திறந்து சொல்லலாம், அவங்களும் கேட்கலாம். அந்த கேட்குறதுக்கு மட்டும் அதுக்கு டோன் இருக்கு இல்லையா. அந்த இப்போ சங்கீதம் பாடுறோம், சில சாங்குகள் மெதுவாக போகும் இல்லையா. சில சாங்குக்கு கத்தி தான் சொல்லணும். அந்த இடத்துல கண்ணா கரெக்டு. கண்ணன் என் கை குழந்தை, இல்லை கண்ணனின் கை குழந்தைன்னு சொல்ல முடியுமா. அப்போ அந்த கண்ணனின் கை குழந்தைங்கும் போது அது எப்படி வரும், அப்படி மெலடியாக போகும் இல்லையா. அண்ணா நீயும் நானுமான்னா அது எங்கே மேலே எகிறிடும். அப்போ பேச வேண்டிய இடத்துல நீங்கள் அங்கே டோனை ஏற்றலாம், எல்லா நேரத்திலையும் ஏற்றக்கூடாது. அப்போ பேச்சுக்களை எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அறிவை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதான் முக்கியம். நம்ம மனதை சார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். மனசுக்கு பிடிக்கலைன்னா ஒரு மாதிரி பேசுகிறோம், பிடிச்சா ஒரு மாதிரி பேசுகிறோம், அப்படி இருக்கக்கூடாது. அறிவை சார்ந்து பேச வேண்டும். அறிவைத்தான் முன்னுக்கு வச்சுக்கணும். பேச போகும்போது அறிவை என்ன சொல்லணும், தயாரா, கரெக்ட், இப்போ நீனும் நானும் தான் பேச போகிறோம், நீ பார்த்து பேசிக்க ஏன்னு சொல்லிட்டா அது கரெக்டாக கான்வர்சேஷன் பண்ணும். அறிவை வச்சு தான் பேசணும். நம்ம என்ன பண்ணோன்னா மனசை வச்சு பேசணும். நிறைய பேர் பேசுவாங்க, மணிக்கணக்கு பேசுவாங்க, என்ன பேசுனாங்கன்னு மொத்தம் கடைசியில் வெயிட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. டைம் போயிருக்கும், 3 மணி நேரம் போயிருக்கும். அவ்வளோ குப்பை. உங்கள் எனர்ஜி எல்லாம் வெளியில் போயிருக்கும். அவ்வளோ எனர்ஜி வெளியில் போயிருக்கும். வெளியில் போனது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவசியம் இல்லாத விஷயங்கள் பேசும்போது அதில் என்ன ஆயிரும்னா கர்மா நிறைய கொள்ளும். சும்மா பேசணும்னா யாரை பேசுவீங்க, யாரையோ ஒரு ஆள் இழுத்து தானே பேசணும்.
குறை சொல்லாமல் புகழ்ந்து பேசுனா ரொம்ப நேரம் பேச முடியாது. நல்லா பாருங்கள், நீங்கள் யாரையாவது உயர்த்தி பேசுறீங்கன்னா 2 வரி 3 வரிக்கு மேல் நம்ம மைண்ட்லேருந்து வராது. ஆனால் தாழ்த்தி அழுத்தி குத்தி பிசைஞ்சி புளிஞ்சி கிழிச்சு காய போடணும்னா எவ்வளோ நேரம் ஓடும்? அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2க்கு வித்தியாசம் பாருங்கள். ஏன்னா உயர்த்தி பேசுகிற பொழுது அறிவுபூர்வமாக பேசுகிறோம். அப்போ அளந்து யோசித்து கொஞ்சம் தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் திட்டும்போது, அவனை தப்புன்னு சொல்லும்போது, அவன் சரியில்லைன்னு சொல்லும்போது எவ்வளோ நேரம் பேசுகிறோம்? என்னெல்லாம் பேசுகிறோம்? எப்படிலாம் பேசுகிறோம்? நீங்கள் உங்கள் லைஃப்பில் பாருங்கள் பொதுவாக. அப்போ அங்கே மனம் என்ன பண்ணுது? அது ஆக்ட் பண்ணுது, அறிவு அமைகிறது. இதை மனம் அமைங்கி அறிவு பேசும்போது அது லிமிட்டாக பேசும். 2க்கு வித்தியாசம் வரும். அறிவாக பேசுகிற பொழுது அது கண்ணீர்னு அப்படி. அதான் அவன் திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். திருக்குறள் அறிவு குறள், அளந்து சொல்லப்பட்டது. 2 அடி கூட போகல, 1.25. ஏன் அது வேஸ்ட்டு அப்படி எடுத்துட்டாரு. இதில் நிறுத்து போதும். ஒரு காலத்தில் பகுரடை பாம்பாங்க, அவள் போய்கிட்டே இருக்கும். 100 அடி 200 அடி 300 அடின்னு. இப்போ இதெல்லாம் சிலப்பதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாடிக்கிட்டே போவாங்க. கதைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் சுருக்கி அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து இருக்குது. அதுதான் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கு. இது ஒரு கதையா? இது என்னது? அறிவு சார்ந்து. அப்போ எவ்வளோ இருக்குது? பொருள் இல்லையா? ஆலயம் தொழுவது சாலவும் முடிஞ்சு போச்சு. அந்த அறிவு வரும்போது கண்ணீர்னு இருக்கும், டெப்த்தாக இருக்கும். அப்போ எப்போவுமே நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அறிவோடு பேசுகிறோம்ங்கிற ஒரு சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? அளந்து பேச ஆரம்பிக்கும். நிறைய பேர் கங்கணம் கட்டுவாங்க. இன்னைக்கு 2ல் 1 நான் பார்க்குறேன் வரட்டு அப்படிங்கிற மாதிரி கிடந்து ஒரு ட்ராமாலாம் பண்ணி உருண்டு அழுது அடிச்சுக்கிடி சில வீட்டுகளில் நடக்கும். இதெல்லாம் மனம் பண்ணுற வேலை. அவ்வளவு நடந்ததுக்கு பகை தான் மிச்சமாக இருக்கும், உறவு வராது. நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் உறவு வருமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மனைவி தான் இருக்கிறா, புருஷனை புரிய வைக்கணுங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணான்ல, எல்லாம் ட்ராமா பண்ணுறா ஏன்னா தான் அவனுக்கு தோணும். ஆனால் இதையே நீங்கள் ரொம்ப ஷார்ப்பு பண்ணி விஷயத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்படியா சரி, வேறு வழி இல்லாமல் கேட்டுட்டு இருப்பாங்க. அது புருஷனும் சரி மனைவியும் சரி. சில நேரம் புருஷங்க கதை அளப்பான், அவள் கேட்டுக்கிட்டே இருப்பாள் ஒன்றும் தெரியாத மாதிரி. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மனம் சொல்லக்கூடிய கதை வரும்போது அடுத்தவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இது ரீல் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு இல்லையா? இதே அறிவுபூர்வமாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிரும்? அந்த தாட்ஸ் போகாது, அப்படியே அடிக்ட் ஆயிரும். அதை கேட்கும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ அந்த பேச்சுக்கலையில் 2 விதம் இருக்குது. அறிவுபூர்வமாக பேசுவது, மனம் சார்ந்து பேசுவது. இந்த மனம் சார்ந்து பேசுவது எங்கே இருக்குதுன்னா, பொய்யான விஷயத்தில், இயலாத விஷயத்தில். எங்கே வருது? பொய்யானது, இயலாதது இல்லையா, தப்பான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களில் தான் மனம் சாரும். இப்போ அன்னக்கொடி பாரு, என்ன அன்னக்கொடி, அது அன்னக்கொடியா? அன்னக்கொடி போட்டிருப்பா, அன்னக்கொடியாக இருக்குமா? திருவள்ளுவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அனிச்சமும் அன்னத்தின் தூவியம் மாதரடிக்கு நெருஞ்சி பழமா. அனிச்சம்பூன்னா கையை வச்சு அவ்வளவு மெதுன்னு இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது பொம்பளைக்கு காலில், தப்பாக நினச்சிக்காதீங்க, பொம்பளைக்கு கால் இருக்கு இல்லையா, அந்த காலுக்கு அது நெருஞ்சி பழம் மாதிரி குத்துமா, அதை விட சாஃப்டா. இவன் இன்னும் காலை தூக்கி ஒன்றா என்ன பண்ணல, ஏன் போய் அதாவது அது அவங்களே சொல்கிறாங்க, இது என்ன உயர்வு நவர்ச்சியானே அதிகமாக. அப்போ இது மனம் சார்ந்து விட்டது. இப்போ இந்த வாழ்க்கையே எப்படி வடிவமைத்திருக்காங்கன்னா,
இந்த மாதிரி உயர்வு நவிர்ச்சி அணியில் மனம் சார்ந்து வைத்ததுனால்தான் ஞானம் பெற முடியவில்லை எல்லா விஷயத்திலையும். நான் அதை தான் சொல்கிறேன். அந்தந்த இடங்களை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கெல்லாம் மனம் சார்ந்து இருக்கிறது அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியஸ்டாக இருக்கும். எல்லா இடமும் மனம் சார்ந்த இடங்கள் தான் பரவி கிடக்குது. மனதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனதுக்கு தக்கவாறு கதை அளந்து வச்சுருப்பாங்க, உண்மை இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன், வாழ்க்கையை உண்மையை தேடு. வாழ்க்கையில் என்ன தேடணும்? உண்மையை தேடணும். நீங்கள் உண்மையை தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கர்மா வரவே வராது. அப்போ எங்கெல்லாம் பொய் வருது, எங்கெல்லாம் இருக்குது? அதிகமாக புகழ்கிற பொழுது இல்லையா ஒருவரை, தேவையில்லாத விஷயங்கள், சம்பந்தம் இல்லாமல், இதெல்லாம் மனம் சார்ந்து இருக்கும். அதனால்தான் வாயடக்கம் வேணும் சொல்லுவாங்க. வாயடக்கம் ஞானத்தில் போகிறவங்க முதல்ல வாய்க்கு தான் போட்டு போடுவாங்க. கீயும் கையில் வச்சுக்கலாம், எப்போ பேசணுமோ அப்போ மட்டும், வேறு வழியே இல்லை. அதாவது 80% மௌனமாக இருக்கணும், 20% தான் பேசணும். அதுதான் நார்மல் ஃபார்முலா. 80% மௌனம். கிளாஸில் இருக்கிறீங்க, போய் உட்கார்ந்தாச்சு, அவ்வளோதான் அப்போ அந்த மௌனமாகவே இருக்கும்போது அவர் லெக்சர் பண்ணுறது சொல்கிறது அதையெல்லாம் கீன் வாட்சிங் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பக்கத்தில் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கே பார்த்துட்டு மைண்ட் அங்கே ஓடிக்கிட்டு அப்புறம் தனக்கு தானே பாடிக்கிட்டு அதை செய்துட்டு செய்துட்டு இது மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே என்ன வராது? கான்சன்ட்ரேஷன், அப்சர்வேஷன் கிடைக்காது. இப்போ அவர் கேட்பார், இப்போ நான் என்ன சொன்னேன்னு, நீங்கள் சொன்னது உங்களுக்கே தெரியாதாம்மா. என்ன சொல்லுவான்? நீங்கள் தானே சொன்னீங்க, அது உங்களுக்கே தெரியாதுன்னு பட்டுன்னு அடிச்சு இது கோ அவுட்டுமா, அதுதான் எதிர்பார்த்தேன்னு போயிடுவோம். இது என்ன ஆகும்? தேருமா இதெல்லாம்? நீங்கள் அப்படி தான் நடக்குது இல்லையா? பேசுகிற இடத்தில் பேசணும், பேசுகிற இடத்துல பேசாமல் டவுட் இருக்கா என்ன கேட்கணும். இல்லைன்னா எழுந்தாவது எனக்கு சந்தேகம் இல்லை சொல்லலாம். இங்கே நிறைய இடத்துல மௌன சம்மதத்துக்கு அறிகுறியும்பாங்க. அந்த இடங்கள்லாம் டேஞ்சரான இடம். நீங்கள் சொல்ல முடியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அவங்க முத்திரை குத்திட்டு போயிடுவாங்க. பேசக்கூடிய இடத்துல பேசணும். நிறைய இடங்கள்ல அவஸ்தைப்பட்ட இடங்கள் இந்த மௌனமாக இருந்த இடங்கள். ஏன்னா மனம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? மௌனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அதை கிளியர் பண்ணிடணும். ஏன்னா அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அறிவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கலாம். நல்ல கவனிச்சுக்கணும். இப்போ அறிவாக ஒருத்தன் பேசுகிறான், குறுக்க பேசவே கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும், வரது வந்துக்கிட்டே இருக்கணும். அறிவு இல்லாமல் கண்ணா பின்னான்னு பேசுகிறான், குறுக்க பூந்துடலாம், நிறுத்து, இப்போ என்ன சொன்னேன், இதுக்கு பதில் சொல்லு என்ன, நிறுத்திடும், அவனே பேச மாட்டான். நீ அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, முதல் 2 ரீலில் விடுவான், அப்புறம் 3 ரீலு, அது பேர் 22 ரீலுக்கு ஓடும். நம்ம இங்கே வெந்துக்கிட்டே இருப்போம், எப்போ நிறுத்துவோம் அதுன்னு. அந்த இடத்துல பேசி என்ன பண்ணிடணும்? எடிட் பண்ணிடணும். இப்போ அறிவாக பேசுகிறான், நம்ம குறுக்க பேசுனா அது நின்றுடும். அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதனால தான் குரு பேசுகிற பொழுது குறுக்க போகக்கூடாது. மற்றவர்கள் பேசுகிற பொழுது என்ன பண்ணலாம்? உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அங்கே கேட்கலாம். குரு பேசுகிற பொழுது பேசும்போது டவுட் கேட்கக்கூடாது. இதை நல்ல ஞாபகமாக வச்சுருங்க. மற்றவங்க பேசும்போது நீங்கள் குறுக்கிட்டு கேட்கலாம். கேட்டால் தான் அதனுடைய தரம் கரெக்டாக வரும். ஆனால் குரு சொல்கிற பொழுது குறுக்க போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைப்பது கிடைக்காமல் போய்விடும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, அறிவு சார்ந்து வருகின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்? அமைதியாக வாங்கிக் கொள்ள வேண்டும். மனம் சார்ந்த விஷயங்கள் வருகிற பொழுது நீங்கள் குறுக்கிட்டு நிறுத்த வேண்டும். கேள்வி கேட்கணும். கேட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் நான் மௌனமாக இருக்கிறேன்னு சொன்னால் டேஞ்சர் இல்லையா? மௌனமாகவே இருந்துட்டால் வாழ்க்கை கெட்டு போயிடும். கேட்குற இடத்துல கேட்கலாம். இப்போ புருஷன் தப்பு பண்ணாலும் சரி, மனைவி தப்பு பண்ணாலும் சரி, ஏங்க நீங்கள் பண்ணுறது சரியில்லை சொல்கிறது உரிமை இருக்குது, சொல்லலாமே.
ஆணும் சொல்லலாம் பொண்ணும் சொல்லலாம். சொல்லவே இல்லைன்னா நாளைக்கு சொல்லுவான், நீ இதை சொல்லவே இல்லையே, முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே தரும் இல்லையா? இப்போ வியாபாரங்களில் சரி, நட்போட்டங்களில் சரி, எல்லா இடங்கள்லையுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பேசுவது எவ்வளோ இருக்கணும்? 20%, 80% மௌனம். வியாபாரத்தில் கூட ஏதாவது பிஸ்னஸுக்கு வந்திருக்காங்க, அவங்கள பேச விடுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதலில் மற்றவர்களை பேச விடுங்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும் இல்லையா? கூடுதலாக எப்படின்னு சொல்லலாம்னா, சிலவங்க கடன்னு பேசுவாங்கன்னா இருக்கிறதெல்லாம் கொட்டிடுவான், அவ்வளோத்தையும் கொட்டிடுவான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரேஜ் இருக்காது, அப்போ நிற்பான். அப்போ தான் நம்ம சொல்கிறத கேட்பான். அவன்கிட்ட ஸ்டாக் இருந்ததுன்னா அதை கொட்டுறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பானே தவிர நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு அவங்க ஏறாது. இந்த ஃபோனில் பேசும்போது பாருங்கள், நீங்கள் குறுக்க பேசினா கூட அதுக்கு மேல் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, பேசாமல் இருக்கணும். அவனே கேட்கணும், சார் கேட்குறீங்களா? கேட்குறேன், போயிட்டே இருக்குதுல்ல, சொல்லி முடிங்க. எல்லாம் பேசி முடிப்பான். முடிஞ்சுதா? ஆமாம் சார், சரி அப்புறம் பார்க்கலாம், முடிஞ்சு போச்சு. அவன் சொன்னதை அக்செப்ட் பண்ணனா பதில் சொல்லுவான், இல்லைன்னா அப்புறம் பார்க்கலான்னு முடிச்சிருவான். நீங்கள் குறுக்க பேசுனீங்கன்னா நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு சம்மந்தமான விஷயம் இருக்காது, ஆனால் பகை தான் வந்திருக்கும். நான் இது எதுன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா? அவங்க பேசுகிற விவகாரத்தை முழுக்க பேச விடுங்க, குறுக்கிடாதீர்கள். அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், அதில் உள்ள குற்றம் குறைகளை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். புரியுதா? நம்ம என்ன பண்ணோம், இந்த குறுக்க போகும்போது அறிவு சார்ந்த விஷயங்கள் நின்றுவிடும். மனஞ்சாலும் யோசிச்சு போய் தானே சொல்லிட்டு இருப்பான். அவன் நிறுத்தவும் செய்யலாம், நிறுத்தாமல் பேசலாம். அந்த பேசும்போதே தெரியும். இதெல்லாம் நீங்கள் மௌனமாக இருந்து அப்போ தான் அப்சர்வேஷன் பண்ண முடியும். ஒருத்தன் பேசும்போது இவன் பொய் சொல்ல வரானா உண்மை சொல்கிறானா. நிறைய பேர் அந்த பாடி அனாட்டமி பார்ப்பாங்க. சைக்காலஜிக்கலாக என்ன இருக்கும், பாடி மூமெண்ட்ஸ் இல்லையா, அங்க அசைவுகள். அதை பொய் சொல்லும்போது அப்படி ஒரு நெளிவு இருக்கும். அவன் எதையோ துணைக்கு வச்சுக்கிறான், அதான் அங்கே அப்படி ஸ்டாண்டர்டிஸாக அப்படி நின்று பேச மாட்டான். பொய் சொல்கிறான்னா எப்படி இருப்பாங்க, அவங்களால அப்படி நின்று பேச முடியாது. தன்னெஞ்சே தன்னை சுடும், திருவள்ளுவர் வாக்கு இல்லையா? பொய்யாமை ஆற்றின் என்ன ஒன்று, அறம்பிற செய்யாமை நன்று. பொய்யாமை சொல்லலைன்னா நீ அறமே செய்ய வேண்டாங்கிறார். இங்கே இவன் பொய் சொல்லும்போது என்ன ஆகுனா, இவனால் ஸ்டடியாக நிற்க முடியாது. அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா இழுத்து பேசுவாங்க, அப்படி ஏற்றி இறக்கி பேசுவாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அப்படி ஒரு சிரிப்பை டப்புன்னு உள்ளே கொண்டு வருவாங்க, கண்ணை மேலும் கீழும் பொருத்துவாங்க, அந்த பாடி அப்படி ஒரு அசைவு கொடுக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது பிஸ்னஸ்லாம் போகும்போது, குடும்பத்தில் நிறைய பேரை வச்சு மெயின்டைன், ஒரு ஆள் 2 பேரைன்னா இதெல்லாம் தேவையில்லை, விட்டுறலாம். அது என்ன பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா? இது இப்படி தான். ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன, அங்கே தான் நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியது வரும் இல்லையா? அந்த மேனேஜ் பண்ணும்போது தான் அவங்களுடைய ஆக்சன்ஸ் எல்லாம் தெரியும். ஒரு ஆளுன்னா நீங்கள் என்னத்தை சொல்ல முடியும், என்ன சொன்னாலும் அது அப்படி தான். அப்போ என்ன பண்ணிங்கன்னா, தனியாக ஒருத்தணும்னு விட்டுறணும். என்ன ஒருத்தனா, தனியாக ஒருத்தணும், எல்லாம் முடிஞ்ச வரை அப்படியா, சரி. ஏன்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். 2-3 பேர் 4 பேர் இருந்தால் அவங்களுடைய ஆக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், புரிய கற்றுக்கணும். இதெல்லாம் பயிற்சி வாழ்க்கையில் பெரியவங்கள்ட்ட இது இருக்கும். அங்கே திண்ணையில் உட்காந்துருப்பா, இங்கே வீட்டில் சம்பாஷணை நடக்கும். அம்மாவுக்கு, பையனுக்கு, அப்பா கூட 4 பேர் பசங்க எல்லாம் கதை விட்டுக்கிட்டே இருப்பான்.
அவள் அங்கேருந்து என்ன சொல்லுவாள், அடி செருப்பாலம்பா கழுவி. இங்கே உள்ளேயும் வந்திருக்க மாட்டா, இது என்னன்னு இருக்காது. கரெக்டாக இவன் போய் சொல்கிற இடத்துல அவன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து ஒரு சிக்னல் கொடுப்பான், அடி செருப்பாலம்பா. இவனுக்கு பக்குன்னு அவன் உதறும். யாருக்கு உதறும்? இந்த பொய் சொல்லிட்டு இருக்கான்ல அவனுக்கு ஒரு ஷேக் வரும். இது மாமியாருக்கு மருமகளுக்கு ஒரு லிங்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு வீட்டில் நடந்ததை சொல்கிறேன். மாமியார் வெளியில் இருப்பா, மருமகா 2 பேரும் நல்லா நீ அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. மாமியாரை அம்மாவை விட மேலே வச்சுருந்தா. அவள் நிறைய விஷயம் அவள்கிட்டருந்து கற்றுக்கிட்டா. ஏன்னா அவள் கொஞ்சம் ஏஜ்டானவா. அவள் சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்குறது எப்படின்ட்டு. அவன் ஏதாவது சொல்லும்போது நீ கேட்டுக்கிட்டே இரு, நீ ஒன்றும் சொல்லாது, அவன் விட்டுக்கிட்டே இருப்பான். அவள் சொல்லி கொடுத்தா யாருக்குன்னா அவள் பையனுக்கு, புருஷனுக்கு. அது பின்னாடி பேரனுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. அவன் சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டே இரு, அதில் சரியாக தப்பான்னு நான் சிக்னல் கொடுப்பேன், அப்போ நீ புரிஞ்சுக்க. ஏன்னா அவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. இது தெரியாது. இப்போ ஒரு தடவை நான் அந்த பாட்டி கூட திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். செருப்பும் கிடையாது, அவள் காலில் செருப்பு. அவள் உட்காந்துருந்து இந்த இது வெத்தலை இடிப்பாங்க இல்லையா, அந்த கல்லில் வெத்தலை இடிச்சிட்டு வாயில் போட்டு தின்னுட்டு இருக்கா. அங்கே உள்ள ஒரு போராட்டம் நடக்கு. அவள் பையனுக்கு அந்த அம்மா, அப்புறம் கூட 2 பசங்க, அவள் தங்கச்சி எல்லாம் உட்காந்துருந்து கலாப்புலான்னு சவுண்டு நடக்குது. இது கூட நான் உட்காந்துருக்கேன், இந்த பாட்டியும் நானும் உட்காந்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு அடிச்சிருப்பாளன்னா எனக்கு பக்குன்னு ஆயிட்டு. இந்த அடிச்சிருப்பாளன்னு வந்த உடனே அங்கே சவுண்ட் நின்று போச்சு. எங்கே நின்றுச்சு? அங்கே தகராறில் இருந்தது பாருங்கள், அந்த தகராறு நின்று போச்சு. மருமக உஷாராயிட்டான். ஏன்னா பையனை பண்ணால் இவனுக்கு ஷாக் ஆகிட்டு. இந்த சொன்ன உடனே இவனுக்கு ஷாக் ஆன உடனே, டை போய் தானே சொல்கிறேன். இப்போ இவன் சவுண்டு கூட்டிகிட்டு இவ்வளோ நேரம் பையன் கற்றுக்கிட்டு இருந்தான். இப்போ யார் பண்ணிட்டா? நான் அதை வாட்ச் பண்ணேன். அப்போ தான் நான் இந்த பாட்டிகிட்ட கேட்டேன், சிக்னல் கொடுத்தீங்களான்னு. ஆமாம், அந்த நாய் கதை விட்டுக்கிட்டே இருக்குது, இவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவ்வளோ போய் சொல்கிறான். இவன் தெருவில் உட்காந்து தெருவில் பொருளை பார்த்துட்டு இருக்கா, வீட்டுக்குள்ள இவ்வளோ நடக்குது. எவ்வளவு சென்ஸ் பாருங்க. இவளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கா? இந்த வீட்டில் நடக்கு. இப்போ யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், வேறு ஒன்றுமே இல்லை, சாட மாடையாக அவள் ஏதாவது சொன்னால் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு காஃபி கொடுக்கலாம், காஃபி கொடுக்கக்கூடாது. அந்த வீட்டில் நடந்த கூத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இவ வாங்க உட்காருங்கன்னு சொல்லி நின்று பேசிட்டு இருப்பா. கிளம்பி பின்னாடி போயிருப்பா. அவள் வரட்டும்னு சொல்லி காப்பி கொடுக்க வேண்டாமாங்கிற மாதிரி. அவள் அங்கேருந்து வரும்போதே இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கலையா, மாட்டுக்கு தண்ணி வைக்கலையான்னு சொன்ன உடனே இவன் இருங்க காப்பி போட்டு தரேன் ஏன்னு சொல்லிட்டு போய் காப்பி போட போயிடுவான். சிக்னல் எப்படி இல்லையா? ரொம்ப நேரம் வேண்டாதவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாட்டை அவுத்து விடாமல் இன்னும் கெட்டி போட்டுட்டு இருக்கேன், பேச்சை குறைச்சிடுவான், இவங்களை கிளப்ப வச்சுருவான். இதெல்லாம் அனுபவம். ஆமாம், எனக்கு இந்த சின்ன வயசில் நான் எல்லாரையும் உத்து பார்ப்பேன். இது கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இது எந்த ரூட்டில் போகுது, இது எங்கே போய் முடியுங்கிற. ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே கண்ணை பொத்துனா நடக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு ஒரு பெரிய சிக்கல். அந்த இவன் சொன்ன மாதிரி அது உண்மை. ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், விவேக் விவேக் கிட்ட நின்று பேசும்போது இவன் மாமியார்காரி சொல்லுவான், மருமகளுக்கு சோப்பு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை, உங்களுக்கு சோப்பு சாரின்னு. பரவாயில்லையே, எனக்கு சோப்பு சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இவன் என்ன பண்ணுறா, சந்தோஷமாக இவ நினைக்கிறா. அவன் நினைக்கிறா நீ கட்டிட்டு போகும்போது மாடு முட்டி சாவணும் மோளன்னு இல்லையா? இவன் மனசில் நினைக்கிறத இவனுக்கு தெரியுது. இப்போ இவன் என்ன சொல்கிறான், நான் எப்படி வாழ்கிறதுன்னு. உண்மைதான். உங்களுக்கெல்லாம் லக்கு, 100% லக்கு. தெரியாமல் இருக்கிறதுனால சில நேரம் நல்லது இருக்கும், கெட்டது தான் கூடுதலாக இருக்கும். ரொம்ப இப்போ நம்மளையே திட்டிட்டு உட்கார்தானே, நேரம் உட்காந்து மனசுக்குள்ள அப்படி போகுது, கேட்டுக்கிட்டே சிரிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். இது தெரியலன்னா ஃப்ரீயாக போயிடும். தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளவு நம்மளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இருக்குது யோசிச்சு பாருங்க. டேஞ்சர் தானே.
அதனால் அந்த 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 காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்கள் வந்து பேச்சை வந்து ரொம்ப சாதுரியமாக கொடுப்பாங்க. ரொம்ப வளவளான்லாம் பேச மாட்டாங்க. நறுக்கு தரிச்ச மாதிரி நாசுக்காக அப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தை. அதுவும் வயதானவங்கள்ட்ட பெண்கள்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆண்களை விட ஆண்கள் அவ்வளவு அதெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா என்னமா பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லலாம், அது வேலைக்கு இல்லை, அது அவர் விடு. இந்த மாதிரி தான் என்ன பண்ணா ஃபேமிலியை நிர்ணயம் பண்ணக்கூடியது பக்காவாக வச்சுருக்கோம். தெருவில் உள்ள அவ்வளோ வேறும், இவ இப்படி இந்த ஊர் இவ இப்படி பேசுவா, இவங்கள்ட்ட இப்படி வச்சுருவோம். எனக்கு அந்த வீட்டில் உள்ள நடவடிக்கை பார்த்தா இந்த கிழவி அவ்வளோ அழகாக கொடுக்கும். இவனுக்கு தண்ணி கொடுக்கலாம், இவன் தண்ணி கொடுக்கக்கூடாது, இவனை இவ்வளோ நேரம் தான் வச்சுருக்கணும், இவ்வளோ நேரத்தில் அனுப்பி விட்டுறணும். அந்த வெளியிலேருந்து அந்த அவருக்கு பேத்தி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குது, அங்கேருந்து அந்த பேத்தி வருது, இந்த அம்மா இங்கேயே உட்காந்துட்டு இருக்குது. என்னை விட அடுத்த கிளாஸ் அந்த பொண்ணு, அவள் பேத்தி படித்தது, நான் வந்து 5 படிக்கிறேன், அது 4 படிக்குது. 2 பேரும் பேசிகிட்டே தான் வரோம். வீட்டுக்கிட்ட வர்றோம். வந்தவன் என்ன அப்படி வீட்டுக்கிட்ட வந்து நான் என் வீட்டுக்கு போகிறேன், அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு ஏறப்போகுது. இந்த பாட்டி திண்ணையில் உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டி கேட்குறா, ஒழுங்காக படித்தா ஒழுங்காக போகலாம், படிக்கலைன்னா அடி வாங்க வேண்டியது தான். அங்கே வாத்தியார் அடித்தது இது எப்போ நடந்தது? மதியம் முதல் பீரியடில் நடந்தது. இப்போ ஈவினிங் 4:30-5 மணிக்கு திரும்பி வர அந்த பொண்ணுனுடைய அதனுடைய மூஞ்சை பார்த்து இவ சொல்கிறான், அடி வாங்கியிருக்க பிள்ளைங்கிறத. வீட்டில் இந்த வயதானவங்க அனுபவம் உள்ளவங்க இருக்கிறது நமக்கு பெரிய பாதுகாப்பு. நம்ம இன்னைக்கு விரட்டி விட்டுருதோம். அந்த அனுபவம் உள்ளவங்களாக இருந்தால் நடக்கிற தப்பு தவறுகள் அதெல்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்களை மதிக்க கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், இல்லையா? ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் வேணும். ஆனால் சில நேரங்களில் ஞானத்தில் போகும்போது அடுத்த கட்டம் சொல்கிறாங்க, அது டேஞ்சராக இருக்கும். ஏன்னா அவங்க எந்த வகையில் போயிருப்பாங்க, அவங்க சி கிளாஸில் போயிருப்பாங்க, நம்ம ஏ கிளாஸுக்கு போவோம். சிஏயும் மெர்ஜ் ஆகுமா? இப்போ படத்துலையே சொல்லுவான், இது சி கிளாஸ் இது ஏ கிளாஸ்ன்னு. என்ன சி கிளாஸ்ன்னு கேட்டால் அது ஒரு சிலுக்கு டான்ஸ் வைக்கணும், அதுதான் சி கிளாஸு. இது பி கிளாஸு, ஒரு குமாங்குத்து ஃபைட் இருக்கணும். ஏ கிளாஸு நல்ல சப்ஜெக்ட் நல்லா இருக்கணும். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அது அறிவுபூர்வமாக இருக்கும், நல்ல டைலாக்கு, நல்ல டாப்பிக்கு, சப்ஜெக்ட் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் சி கிளாஸுக்கு அது வேண்டாம், அழகாக வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க, 4 பாட்டு, அதில் 2 கிளப் டான்ஸு, இல்லையா, ஒரு 3 ஃபைட்டு, கொஞ்சம் காமெடி, முடிஞ்சு போச்சு, கதையே வேண்டாம். அப்படி படம் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. இது அந்தந்த ரேஞ்சை பொறுத்து. அதான் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வது. வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க சி கிளாஸாக இருப்பாங்க. எப்போ நம்ம ஞானத்துக்குள்ளே போயிட்டோமோ நம்ம ஏ கிளாஸு, நீங்கள் அவங்களோட மெர்ஜ் ஆக முடியாது. அந்த நேரங்கள்லாம் உங்களுக்கு உதைக்கும். அப்போ அவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. இது என்ன வாயே தொடர்ந்து பேச மாட்டேங்குது, இவ சரியில்லையே, இல்லையா? ஏன்னா அவங்க போக்குக்கு நம்ம வரமாட்டோம். அப்போ அந்த இடங்களெல்லாம் அவங்கள்ட்ட பேசுகிற பொழுது நாம் எப்படி இருக்கணும், கர்மா வராமல், அவர்களையும் பாதிக்காமல், அவர்களிடம் இருந்து நமக்கு பாதிப்பு வராமல் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கூடுதலாக கர்மா எங்கே வருதுன்னா வாயினால தான் வரும். வாய்க்கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாய்க்கொழுப்புனால மாட்டிக்கிட்டான்னு, அந்த வாய்க்கொழுப்பில் தான் வரும். மீதி மற்றெல்லாம் குறைவு தான். கர்மா அதிகமாக வர்றது எதில் வரும், தேவையில்லாமல் பேசுறது, கண்ணாபின்னான்னு பேசுறது, அவங்கள குறை சொல்லி பேசுறது, இல்லையா, வெட்டியாக பேசுறது, இந்த மாதிரிலாம் வரும். அப்போ நீங்கள் அந்த பேசக்கூடியது 80% நாம் என்ன பண்ணிடணும், குறைச்சிட்டு மௌனத்தை எடுக்கணும். அப்போ எங்கெல்லாம்னா எவ்வளவு இடங்களில் மௌனத்தை பிரயோகிக்க முடியுமோ அதை நீங்கள் பிரயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது உட்காந்துருக்குறீங்க, 5 பேர் 15 பேர் பஸ்ஸுக்கு காத்திருக்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்குள்ளே உங்கள் தனி மந்திரத்தை சொல்லிகிட்டே உட்காந்துருக்கலாம், தனி மந்திரத்தை சொல்லிகிட்டே உட்காந்துருக்கலாம். இல்லை வாய்ப்பில்லை, ஏதாவது சத் சங்கம் உங்களுக்குள்ள ஒரு டவுட்டை நீங்கள் கேட்க, அந்த நல்ல விஷயங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
இதையும் ஓட்ட மாட்டான், அதையும் ஓட்ட மாட்டான். நாய் பஸ் இன்னும் காணும், எவ்வளோ நேரம் ஆச்சு, அவளை பாரு, அவன் பாரு, இதை பாரு, அதை பாரு, இப்படி சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அந்த அரை மணி நேரத்தில் பேசுகிறோமா இல்லையா? அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்போ அந்த இடத்துல நீங்கள் மௌனத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பேச்சு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஆஃபீஸில் போனீங்க, வேலையை மட்டும் கவனிக்கிறீங்க, யாராவது கேட்டால் பதில் சொல்கிறீங்க. சிலவங்க என்ன பண்ணுவோம், போன உடனே ஃபோனை எடுத்து அரை மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, வேலையை தொடங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர் இன்னைக்கு யார்கிட்ட பேசலாம், எனக்கு ஃபோன் வரும், அவங்களுக்கு அங்கே இருக்க முடியாது, அதுக்காக நம்ம மாட்டினோம். எந்த கதை, அந்த கதை, இந்த கதை, ஊர் கதை, இதெல்லாம் கேட்கணும், வழி இல்லை இல்லையா? பொதுவாக நீங்கள் என்ன வச்சுக்கணும்னா, இந்த நேரத்தை மௌனமாக்குவது அது ஒரு பெரிய கலை. நேரத்தை எப்படி ஆகுது? மௌனமாக்குவது. அந்த நிசப்தத்தில் தான் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஆற்றல் இருக்குது. நிசப்தத்தில் ஆற்றல் இருக்குது. பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசணும். அப்போ டியூட்டி கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்க, பேச்சை குறைச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இதுலேயே ஓடும். யாராவது கேட்டால் மட்டும் பேசுகிறீங்க. அதே போல் ஆஃபீஸ் நேரத்தில் நான் பேச மாட்டேன், ஃபோனே எடுக்க மாட்டேன், வச்சுருங்க. உங்களுக்கு கால் வந்தால் மட்டும் பேசுங்க. நீங்களாட்டு கால் பண்ணி பேசுகிறது கூடாதுன்னு மைண்டில் வச்சுங்க. இப்போ நமக்கு வர பேச அவாய்ட் பண்ண முடியாது காலை, அதை நீங்கள் கொஞ்சம் பேசிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் நேரத்தில் மற்றவங்களுக்கு கால் பண்ணக்கூடாது. ஃபாரினில் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆஃபீஸ் உள்ளே போனான்னா இந்த செல்லை என்ன பண்ணியிருந்தான்னா எதில் போடுறான், சைலண்டில் போட்டுருதான், சைலண்டில் போட்டுருதான். இது அங்கே ஆஃபீஸுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. சில ஆஃபீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெளியில் உள்ள ஃபோனு உள்ளே வராது, அந்த மாதிரி உள்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க உள்ள கால்குள்ளே பேசிக்கலாம். ஐடி கம்பெனியில் நிறைய கம்பெனிகளில் வெளியில் உள்ள கால் உள்ளே வராது, கவர் எடுக்காது. அப்போ தான் டியூட்டியை பார்க்க முடியும். இது என்ன பண்ணுறதுன்னா உள்ளே போய் இருந்துட்டு கால் எடுத்து இவனுக்கு பேசி அவனுக்கு பேசி யாருக்கெல்லாம் பேசணுமோ, அப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கெட்டுறோம். நம்ம மேலே இருக்கக்கூடிய என்னது ஒரு நம்பிக்கை, நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய அக்கறை, இதெல்லாம் நமக்கு வீணாயிரும். அதெல்லாம் விட கர்மா கூடிக்கொண்டே இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம், கர்மா கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசுங்கள். மற்ற நேரத்தில் பேச்சை தவிர்த்து விட்டு மௌனமாக இருக்க கற்றுங்கள். மௌனமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லக்கு. டீச்சர் வாங்கினவங்களுக்கு தனி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம், தனி மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கலாம். அதை விட வேறு என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய பலன் அது இல்லையா? அப்போ அதை சொல்ல 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 எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தனிமையாக இருக்க இடங்களில் கண்ணை திறந்திருப்பதை விட கண்களை மூடிக்கொண்டிருங்கள். அப்போ இன்னும் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வெளியில் போகாது. இப்போ தனியாக வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் தான் போகிறீங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, கண்ணை பொத்திங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் தூக்கிட்டு தர மாட்டாங்க. கண்ணை பொத்திட்டுருங்க. யாராவது கூப்பிட்டா என்னென்னு கண்ணை திறந்து பாருங்கள். ஆற்றல் கூட. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரஜினிகாந்த் ஷூட்டிங்கில் அது யாருக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில, அதை இன்னைக்கு வரை ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு ஷாட் முடிஞ்சாச்சுன்னா அடுத்த ஷாட்டு டக்குன்னு சேரில் உட்காந்து கண்ணை பொத்திக்கார். ஒரு கர்ச்சி போச்சு, கண்ணை மூடிடு. அதுக்கப்புறம் லைட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் ஷாட் சார் ஏன்னா அப்புறம் போவார். அதை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த ஷாட் முடிஞ்சுன்னா ரெண்டாவது கண்ணை கட்டிட்டு. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட போகிறாருன்னு. வெளி தாக்கத்தை நிறுத்துகிறார், வெளி தாக்கத்தை நிறுத்துகிறார். நான் பார்த்தது. உடனே என்ன பண்ணுவார், கட்சி போச்சு கண்ணுக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருக்குது. கூட்டம் பிறகு மனம் இளைப்பாரும். அந்த நேரங்களில் மனம் இளைப்பாரும். அடுத்தவங்க தாக்கம் நமக்கு வராது. நிறைய பேரை அவாய்ட் பண்ணதுக்கும் அது ஒரு காரணம். இப்போ யாராவது பார்வையாளர்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், இவர் கண்ணை பற்றி இருந்தால் கிட்ட யாரும் விட மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. திறந்து இருந்தாங்கன்னா கை கொடுப்பான், ஆட்டோகிராஃபுமா அதுமா இதுமா, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸு. இப்போ நீங்கள் கண்ணை பொத்தும் போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிட்ட போகாதீங்கன்றாங்க, அவங்களும் வரமாட்டாங்க, நின்றுருவாங்க. கண்களை மூட 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 அந்த மனகம் என்ன ஆகுதுன்னா மனக்கதவு மூடிக்கொள்ளும். இந்த கண்ணை மூடும்போது மனக்கதவு மூடும். நன்றாக ஞாபகத்துக்கு.
அதனால் மௌனம்னு உடனே வெறும் மௌனத்தை மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. மௌனம் எதை சார்ந்து இருக்கிறது? பேச்சை சார்ந்து இருக்கிறது இல்லையா? பேச்சை சார்ந்து இருக்கிறது. அந்த பேச்சை எப்பொழுது இடத்திற்கு தக்கவாறு முறைக்கு தக்கவாறு குறைத்து கொண்டே வருகிறீர்களோ அப்பொழுது மௌனத்தின் நீட்சி உங்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும். பேச்சை குறைக்க குறைக்க மௌனம் நீண்டு கொண்டிருக்கும். சாதாரணமாக ஒரு நாள் வாழ்க்கையில் நாம் 80 விழுக்காடு மௌனமாகவும் 20 விழுக்காடு பேசுவதற்கும் பயன்படுத்துவது சிறப்பு. நன்றாக ஞாபகத்துக்கு பேச்சும் மௌனம்தான். அதையும் நான் சொல்லியிருக்கேன். பேச்சும் மௌனம்தான். எப்பொழுதுன்னா அறிவோடு பேசுகின்ற பொழுது, ஒரு நிலையில் பேசுகின்ற பொழுது, தெளிவோடு பேசுகின்ற பொழுது அது மௌனம். உணர்ந்து பேசுவது, இசையை பாடுவது, அந்த இசை பார்த்தீங்கன்னா கர்நாடிக் இசையில் தான் அது கிடைக்கும், மற்ற இசையில் வராது. கர்நாடிக் இசை இப்போ பாடுறாங்கன்னா அப்படியே உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, கண்களை மூடிக்கொண்டு அப்படியே பாடுவாங்க. ஆனால் இப்போ உள்ள பாட்டு அப்படி கிடையாது. ஏன்னா ட்ரம்ஸு சவுண்டு அது இது கச்சா மச்சான் எல்லாம் ஏற்றும் போது ஒரு துள்ளலுக்கு வந்துடுது, அதிர்வு ஓவராகிடுது. எங்கெல்லாம் அதிர்வு உண்டாகிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கிறது? கர்மா இருக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதிர்வு இருக்கிற இடங்கள்லாம் கர்மாவும் இருக்கும். அப்போ கர்நாடக இந்த குழந்தையை பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெதுவாக அப்படி தாலாட்டு எப்படி போகுது? இப்போ துள்ளிக்கிட்டே பண்ண ஆடுமா, நேற்று ராத்திரி எம்மான்னா குழந்தை ஜம்ப் பண்ணிடும், தொட்டிலிருந்து ஜம்ப் பண்ணிடும் இல்லையா? அப்போ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏது கம்மா, அதை அப்படியே தூங்கி புரட்ட விடும். தாலாட்டு ரொம்ப முக்கியம். தாய்மொழியே தாலாட்டில் தான் உண்டாகிறது. இன்னைக்கு தாலாட்டு பாடுறதே இல்லை, தெரியாது யாருக்கும். இன்னைக்கு தாலாட்டே தெரியாது. அன்னைக்கு தாலாட்டில் கதை சொல்லிக்கிட்டு இருந்தா, மாமன் அடிச்சானோ மல்லிகைப்பூ செண்டால, அதாவது இவ வீட்டு அண்ணன் தம்பி மல்லிகைப்பூ அடிப்பானா, அவனை சொல்லும்போது அங்கே யார் அப்பா வீட்டில் இருந்து சித்தப்பா அடித்தானோ செம்பருத்தி கம்பாலம்பா. யோசிச்சு பாருங்க தான் குடும்பத்தை. அதனால தான் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அப்பன் குடும்பத்தை விட ஆத்தா குடும்பத்தில் டச் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஓரவஞ்சனையாக செய்த வேலை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ நமக்கு நல்ல ஞாபகம் பதியும்னு சொன்னால் ஒரு 3 இடத்துல வரும். எங்கன்னா நல்லா பசிச்சு சாப்பிட்ற நேரம், அப்புறம் கண்ணையர்ந்து தூங்குகிற நேரம். கண்ணையர்ந்து தூங்குவோம் பாருங்க, அந்த தூங்குகிற நேரத்தில் பதிய வைப்பான். தூங்குகிற நேரத்தில் பதிய வைப்பான் இல்லையா? மாமன்மார்கள் வருவார்கள், சீர் கொண்டு வருவார்கள், அது இதுன்னு. ஏன்னா அங்கேயே ஊற்றி 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 எங்கள் அப்பனும் எங்கள் ஆத்தா மட்டும்தான் யோக்கியம், அதெல்லாம் சரி கிடையாது. இந்த கதையெல்லாம் இவரு ஏற்றி வச்சுக்குவார். அதுக்கு பிறகு அப்பா என்ன தான் பண்ணி தொலைச்சாலும் என்ன தான் ஏறுமா, வாய்ப்பே இல்லை. பொம்பளை பிள்ளையாவது பாவம், அது கொஞ்சம் ஒரு ஈவி இறக்கம் இருக்கும். பசங்கள்கிட்ட இவனும் மீசையும் முறிக்குவோம். அவர் என்ன மீசை, அவருக்கு தான் வெள்ளை விழுந்த மாதிரி அவர் வேற டை போட்டுட்டு இருக்கிறாரு. நான் உண்மையாகவே கருப்பில் இருக்கேன்னு மீசை எடுப்பான். பசங்க அந்த தோளுக்கு வரும்போது என்ன ஆகுனா அந்த வீர மதபதப்பு வரும். அது தப்புன்னு சொல்ல முடியாது, அடலசன் பீரியடு. இங்கே தப்பு எங்கே ஆகுதுன்னா, இந்த குழந்தை பருவத்திலிருந்து தாய் பண்ணுறா பாருங்க சேட்டை. ஆமாம், இதெல்லாம் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் ஏமாத்து வேலைன்னு. இந்த பொய்ன்னு நான் சொல்ல இடங்கள்லாம் இந்த இடங்கள் உண்மையே கிடையாது. ஆமாம், இந்த தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அலையுது இருக்கு பாருங்க பிள்ளைகளை. கோயிலுக்கு போவாங்க, இவ பாட்டுக்கு கதை விட்டுட்டு கரும்பு தின்னுட்டே இது வரும். அவன் தோளில் வச்சுட்டு இவன் ஓடுவான் பிள்ளையை தூக்கிக்கிட்டு. தேரில் பார்க்கும்போது இவன் காட்டுவான். அதான் ஒரு முத்துக்குமாரோட பாட்டு எழுதுனான், சாமியை காட்டுவதற்கு எங்கள் அப்பா தன் தோளில் என்னை உட்கார வைத்திருந்தார், ஆனால் சாமி எங்கே இருக்கிறது என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. அருமையான இடம். அவன் சாமி அங்கே இருக்கேன்னு இவன் காட்டுறான், ஆனால் சாமிக்கு மேலே நான் இருந்தேங்கிறது
தெரியாமல் போச்சுதே, அப்பா போன முறை தான் தெரியுதுங்கிறான். யோசிச்சு பாருங்க. எந்த வீட்லையாவது அப்பன் சொல்லி சொல்லி காட்ட மாட்டான். அப்படி ஏதாவது சொன்னால் சொல்ல வேண்டிய ஒரு இடமா இருக்கும், அந்த இடத்துல மட்டும் சொல்லுவான். ஆனால் 100 தடவை 200 தடவை யார் சொல்லிட்டு இருப்பா? பெத்தவ சொல்லிட்டு இருப்பா. அது அது ஒரு குணம், அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ வளர்த்தா தானே, பால் கொடுக்குறதே கிடையாது. எங்கே ஃபீடிங் பாட்டில் தொட்டிலே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கே தாலாட்டு எங்கே தெரியும்? அதனால இது லைஃப் வேறு, ஃபேன் விட்டுருவோமா. இப்போ பசங்கள்லாம் எல்லாம் என்னது, அப்படி ஏதாவது கேட்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் கடையில் போய் கேசட் இருக்கா, தாலாட்டு இருக்கா, அப்படி ஒரு தட்டி அதில் இல்லைன்னா கொஞ்சம் விவரம் வந்துட்டுனா அவங்க கையில் ஒரு ஐபேடை கொடுத்து தாலாட்டு பார்த்துக்கன்ட்டு அவன் தாலாட்டை பார்த்துட்டு அவன் பாடிக்கிட்டே தெரியுறான். தாலாட்டு தூங்குறதுக்கு இவன் என்ன பண்ணுறான், 6 என்ன ஐபேடை வச்சுக்கிட்டு வீட்டில் இவன் தாலாட்டு பாடிட்டு சுற்றுறான். மாடர்ன் எப்படி போயிட்டு பாருங்கள். அதனால் வாழ்க்கை முறையில் இசை பாடல் என்பது மௌனத்தை சார்ந்தது. கண் உருகி பாடணும், அதுக்கு தான் பாடல்கள். பக்தியில் பக்தியில் உள்ளவங்க எல்லாமே அந்த தத்துவங்களை பாடலாக கொடுத்த காரணம் உங்கள் மனதை ஒரு நிலைக்கு படுத்துகிறதுக்கு. நல்லா கவனிச்சுக்கணும். பக்தியிலிருந்து ஞானத்துக்கு போகிறதுக்காகத்தான் இந்த பாடல்கள் கொடுக்கப்பட்டது. அந்த பாடல்களில் பக்தி நிலைகள் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சிவனைன்னு பாடிருக்கீங்க, அதுன்னு பாடிருக்கீங்க, ஞானத்தை பேசும்போது அங்கேயும் பக்தி பாடல் மாதிரி தானே சொல்கிறீங்க. ஏன்னா அது லெவல் கீழே, உச்சியில் போனவன் பாடிட்டு இருக்க வேண்டியதில்லை, அவன் மௌனமாக இருக்க வேண்டியது. நீ பாட வேண்டியது இங்கே இல்லையா? அப்போ என்ன பண்ணா, இங்கே நீங்கள் ஒருநிலைப்பட்டு அந்த மௌன பாடலில் பாடி அந்த பாடலை பாடி உங்கள் மனதை அடக்கி அறிவு நிலைக்கு தியானம் பண்ணணும். எப்போவாவது உங்களுக்கு மனம் நல்லா ஒரு விசாலமாக வேணும், ரொம்ப சந்தோஷமாக வேணும், அந்த நேரத்தில் உருகி பாடலாம். ஃபுல்லாக தியானம் இருந்துகிட்டு இருக்க முடியாது, கொஞ்ச நேரம் தியானம், அப்படி மைண்டு ரிலாக்ஸ் ஆகும்போது அப்போ வண்டி மாடு ஒரு பாடல் இருக்குமே, என்ன பாடு? நொண்டி மாடு, இது நொண்டி மாடு வண்டி இழுக்கும் இந்த நொண்டி மாடு. அந்த மாதிரி அந்த கருத்துக்களோடு நந்தவனத்தின் இல்லோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி எங்கும்போது மனம் அதை விட்டு வெளியில் போகாது. அதனால அந்த இசைப்பாடல்கள்னா ஞான தத்துவங்கள் உள்ள பாடல்கள், அதிர்வுகள் இல்லாத பாடல்கள். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆட வச்சிடக்கூடாது. ஆட வச்ச பாடல்கள் ஆபத்தான பாடல்கள், அது டென்ஷனை கொடுக்கும். நிறைய பேர் ஆடிட்டே பாடுறாங்க, ஆடிட்டே பாடுறதில் அது வீட்டுக்கு ஆகாது. வீட்டில் காலை தூக்கிட்டு கையை தூக்கிட்டு ஆடிட்டே பாடினா வீட்டுக்கு ஆகாது. ஒரு காலத்தில் வீட்டில் நடராஜ சிலையே வைக்கக்கூடாதும்பாங்க, கோயிலில் தான் வைக்கணும். ஆட்டம் பட்டம் அங்கே அம்பலத்தில், இங்கே கிடையாது. அதனால் வீட்டில் எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும். வீட்டை கோயிலாக மாற்றுங்கள் சொன்னால் எல்லாரும் எப்படி இருக்கணும், நிசப்தமாக வாழ்க்கணும். அந்த நிசப்தமாக உள்ள இடங்களில் ஆற்றல் உண்டாகும். எனவே மௌனம் என்பது சும்மா இருப்பது மட்டுமல்ல, பேசுவதிலும் இருக்கிறது. அந்த பேசுவது அறிவுபூர்வமாக ஒரு நிலைப்பட்டு அது இசைப்பாடலாக கூட இருந்தால் அதுவே உங்களுக்கு உயர்வை தரும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.